வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்யலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து செவக்கட்டும். இது கூட கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பீர்க்கங்காய் தோல் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையோட தண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போது இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு கிளறிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஆறட்டோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.